ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஆரோக்கிய நகுல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஷிஃபு கேமோட ஸ்டோரி லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமோட ஸ்டோரி லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமில் காம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும். அதாவது குங்ஃபு வச்சு தான் காம்பேக்டாக ஃபுல்லாக கேம் ஃபுல்லாகவே குங்ஃபுவோட காம்பேக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கேமில் குங்ஃபுவை தவிர நம்ம வெப்பன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கொல்கிற மாதிரி இல்லை, அதாவது ஷூட் பண்ணுற மாதிரி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் ஹேண்ட் வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு பேட்டு இல்லைனா ஒரு கத்தி இருக்கும், இல்லைனா ஒரு பெரிய ராடாட்டம் இருக்கும், பைக் சைலன்சரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம எனிமியை ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேமில் காம்பேக்டை தவிர ஒரு ஸ்டாகர் மீட்டர், அதாவது ஹெல்த் மீட்டருக்கு கீழே எனிமிஸோட ஹெல்த் மீட்டருக்கு கீழே ஸ்டாகர் மீட்டரும் கொடுத்துருப்பாங்க. அது ஹெல்த் கம்மியாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாகர் மீட்டர் வேகமாகவே ஏறும். அது வேகமாக ஏறிச்சுன்னா நம்மளாட்டி எனிமிஸை டேக் டவுன் கூட பண்ண முடியும். அந்த டேக் டவுன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி வித்தியாசமான மாதிரி இருக்கும். எப்படின்னா எல்லாமே என்விரான்மெண்டல் பேஸ்டு டேக் டவுன்ஸ் தான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு செவத்துக்கிட்ட டேக் டவுன் பண்ணுறீங்கன்னா அந்த செவத்துக்கு பொறுத்த மாதிரி தான் டேக் டவுன் இருக்கும். ஒருத்தவனை கீழே படுக்க வச்சு நம்ம டேக் டவுன் பண்ணுறோன்னா அவன் ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி தான் டேக் டவுன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பேட்டை வச்சு இப்போ ஒருத்தவனை டேக் டவுன் பண்ணுறீங்கன்னா அந்த பேட்டை வச்சு அவனை அடிக்கிற மாதிரி தான் டேக் டவுனே இருக்கும். அந்த மாதிரி எல்லா வெப்பன்ஸுக்கும் டேக் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா வெப்பன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபோக்கஸ் கூட இருக்கும். ஃபோக்கஸ் மீட்டர் எதுக்குன்னா அது ஒரு ஸ்பெஷல் பவரோட மீட்டர்னே வச்சுக்கலாமே. இப்போ காட் ஆஃப் வார் கேமில் எப்படி அந்த ஸ்டாகர், அதாவது நம்ம ரேஜ் மீட்டர் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஃபோக்கஸ் மீட்டரும். அது ஏறினா நம்ம டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் அட்டாக்ஸை பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம லெக் ஸ்வீப் பண்ணலாம், அதாவது ஒருத்தவனை காலை வச்சு அடித்து அப்புறம் அவனை கீழே படுக்க வச்சு நம்ம குத்தலாம். அதுக்கப்புறம் ஐபோக்குன்னு இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நைஃப் வச்சு அட்டாக் பண்ணுறீங்கன்னா ஒரு தை கட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு பேட் வெப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் அட்டாக் இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்டர் ஆனவுடனே ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அங்கே நம்ம கேரக்டரை எடுத்துகிட்டு போகணும். டோரை நார்மலாக ஓப்பன் பண்ணாமல் டோரை க்ராஷ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவார். அதுக்கப்புறம் உள்ளாட்டி போனவுடனே ஒரு ஃபைட்டிங் பிளேஸ் ஆட்டம், அதாவது ஒரு ட்ரைனிங் பிளேஸ் ஆட்டம் இருக்கும். அங்கே அதிக பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கேட்டுருப்பாங்க, எதுக்கு நீங்கள் தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னோடய வழியில் வராத எட்டனூறு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம கேரக்டர்ஸ் கிட்ட பேசும்போது 2 ஆப்ஷன் இல்லைன்னா 3 ஆப்ஷன் வரும். அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட பேசலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அடுத்தது அவங்களெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டோரை க்ராஸ் பண்ணி போவோம். போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேர்ஸ் மேலே ஏறி திரும்ப ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அங்கே டபுள் டோர் இருக்கும். அங்கே உள்ளாட்டிலேட்டு ஒருத்தவன் தெரிச்சிட்டு வெளில வருவான், அதாவது ஒருத்தவன் அடித்து கீழே ஊந்து அந்த டோரை உடச்சிக்கிட்டு வெளில வருவான். அப்போ தான் உள்ளாட்டி இருக்கிறத பார்த்தா ஒருத்தவன் நின்றுட்டுருப்பான். அவன் சிகரெட் குடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பான். எனக்கு இதெல்லாம் ஒரு சவால் மாதிரியே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ கேரக்டர் சொல்லுவான், ரொம்ப அரகண்ட்டாக இருக்காத, ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்மளுக்கு அதிகமாக இன்னும் வேலை இருக்குது, நம்மளுக்கு துடைக்க வேண்டிய இடம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கோவமாக சொல்லுவான். அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பான். இன்னொரு வீடு வரும், அங்கேயும் இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் கிளியர் பண்ணிட்டு வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா ஒருத்தவன் கத்தி வச்சுட்டு ஜாலியாக உக்காந்துருப்பான். நம்ம கேரக்டர் கேட்பான், எங்கே அவன் அப்படின்னு. அதுக்கு அவன் சும்மா இப்படி தலையில் செயல் காட்டி இங்கே உள்ளாட்டி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அவன் பேசவே மாட்டான். உள்ளாட்டி போனதுக்கப்புறம் டோட்டலாக அங்கே 3 பேர் இருப்பாங்க. ஒரு பெரியவர், அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு வயசாகிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஆவரேஜாக மீடியம் ஏஜாக இருக்கும். அந்த பெரியவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவங்க 2 பேரையும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் அந்த பெரிய பாட்டி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை இருக்காது, அவங்கக்கிட்ட ஒரு வெப்பன் ஆட்டம் இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கிட்ட 2 கட்டானாவை சேர்த்து வச்ச மாதிரி, ஒரு நான்சாக்கியும் கட்டானாவும் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெப்பன் வச்சுருக்கோம் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவன் உள்ளாட்டி வருவான். அவன் கூட அந்த 2 பேர், இதுக்கு முன்னாடி அவன் 2 பேர் கூட பேசுவான்ல, அந்த 2 பேரும் அவன் பின்னாடியே வந்து நிற்பாங்க. அப்போ அவன் வந்துட்டு ஸ்டாப்புன்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேருமே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் நின்றுட்டு யாங்கா அப்படின்னு கேட்பாங்க.
கேட்டுட்டு எனக்கு தெரியும் அது நீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாங் கேட்பான், அப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், நீ பக்கத்தில் போங்க ஷிஃபு, உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சி, இனிமேட்டுக்கு உங்களாட்டியெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லுவான். அது என்னென்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ நம்மளோட ஷிஃபு சொல்லுவார், நீ ஒரு பெரிய தவறாக தான் இருந்திருக்க, நீ நான் சொல்லி தந்த எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்ட, அதுக்கு மேலேயும் நீ கற்றுட்டு இருக்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இன்னொரு 2வது வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அவனை எதிர்த்து நிற்பார். அப்போ 2 பேருமே சண்டை போடுவாங்க. கடைசியில் ஃபஸ்ட் டைம் ஷிஃபு அவனை அடித்து வெளியே, அதாவது கதவு உடச்சி வெளியே தள்ளிடுவார். அதுக்கப்புறம் அங்கே போய் இன்னும் இது முடியலன்னு யாங் சொல்லிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி சண்டை போடுவாங்க. அப்போ யாங் என்ன பண்ணுவான்னா, கரெக்டாக அவர் நெஞ்சிலே அடிச்சிடுறான். ஒரு கட்டை விரலில் நெஞ்சிலே, கட்டை விரல் இல்லை, அவன் கையை ஒரு வித்தியாசமாக வச்சு நெஞ்சிலே அடிச்சிடுறான். அப்பயே அவர் அப்படியே செத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவன் கேட்ட பாக்ஸ் கிட்ட போய் பார்க்குறான், அந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்துட்டு யாங் என்ன சொல்கிறான்னா, ஒன்றையே காட்டிக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பொட்டியில் இருக்கிற ஒரு பையன் இல்லைன்னா பொண்ணு, நம்ம யார் வேணுமோ அவங்கள தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நான் பையனே போயிடுறேனே, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படியே கண்டினியூஷனாக இருக்கும். அவனோட பையன் வெளியே வரான். அதுக்கப்புறம் அவன் 5 பேரையும் பார்க்குறான், அவங்க அப்பா இல்லை அந்த இடத்துல. பார்த்ததுக்கப்புறம் யாங் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தவனை, அதாவது அந்த கத்தி வச்சிருக்கவனுக்கு செயல் காட்டுறான். அந்த கத்தி வச்சிருக்கிறவன் வந்து இந்த பையனை வெட்டிடுறான், அதாவது கழுத்துலேயே வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிடுறாங்க. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த பையன் திரும்பவும் அங்கேயே தான் செத்து கிடப்பான். ஆனால் அவன் கையில் எதுவோ மின்னிட்டு இருக்கும். அது மின்னிட்டே இருக்கும். அவன் திரும்பவும் பொழைச்சி வந்துடுவான். அந்த மின்னுறதை பார்க்கும்போது ஒரு 5 காயின்ஸ் இருக்கிற ஒரு கீ செயின் ஆட்டம் தான் இருக்கும். அது இருந்ததுனால தான் இந்த பையன் உயிர் பொழைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதாவது அந்த ஷிஃபு யாருன்னா இந்த பையனோட அப்பா, அவர் அங்கே செத்து கிடக்கிறத பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, 8 வருஷம் கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு, நான் பழி வாங்கியே தீர்வேன்னு அவன் 8 வருஷமாக ட்ரெயின் பண்ணுறான். இவன் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தால, அதாவது சின்ன பையனாக ஒரு இடத்துல இருந்தால, அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சாங்சுரி. அங்கே தான் ஷிஃபு வந்து எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதோ சில காரணத்தினாலன்னா யாங்கு, அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த இன்னும் 2 பேர் ஒரு மாதிரி, அதாவது நல்ல விஷயங்களை செய்யாமல் கெட்ட விஷயத்துக்கு போனதுனால அவங்கள துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருந்த 2 பேர் மட்டும், அதாவது அந்த வயசான பாட்டியும் இன்னொரு பொண்ணும், அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் இது, அதாவது ஷிஃபு கிட்ட யாங் வந்து எதிர்த்து நிற்கும்போது இவங்க 2 பேருமே அவன், அதாவது யாங்கோட கிளானையே சேர்ந்துடுறாங்க, அவனோட குழியே சேர்ந்துடுறாங்க. இவன் 8 வருஷம் ட்ரெயின் பண்ணுறான். அப்போ 8 வருஷம் ட்ரெயின் பண்ணும்போது அந்த 5 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த 5 பேர் யாருன்னா அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியாது. அதாவது அவன் சின்ன பையனா, அவங்க அப்பா செத்தும்போது அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறான். ஃபைட்டிங் எல்லாம் கற்றுக்கிறான், அதாவது அவங்க அப்பா மாதிரியே குங்ஃபு எல்லாம் கற்றுக்கிறான். அடுத்தது அவன் அந்த 5 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். ஃபஸ்ட்டு இவன் தெரிஞ்சுக்கிறது யாரை பற்றினா, ஒரு பாட்டனிஸ்ட்டை பற்றி. அந்த பாட்டனிஸ்ட் யாருன்னா, அவன் கொல்லுவான்ல, அதாவது ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இவனை, அதாவது இவன் சின்ன பையனாக இருக்கும்போது இவனை கொல்லுவான்ல, அவன் தான் அந்த பாட்டனிஸ்ட்டு. அவனை பற்றி தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான். அவன் எங்கே இருக்கான்னா, வேர் ஹவுஸில் இருக்கான். அங்கே என்ன பண்ணுறாங்க என்னன்னு இவனுக்கு தெரில. அடுத்தது யாருன்னா ஷியன் யாருன்னா ஒரு ஃபைட்டிங் மாஸ்டர்னு சொல்லலாம். அவன் இருக்கிற ஹைட்டுக்கு, அவன் இருக்கிற வெயிட்டுக்கு ஒரு ஃபைட்டிங் மாஸ்டராக தான் அவன் இருந்தாகணும். ஏன்னா அவனோட ஹைட்டு யாங்கை விட ஹைட்டாக இருப்பான் அவன், அதாவது அவங்களோட மாஸ்டரை விட அவன் ஹைட்டாக இருப்பான். அவன் எங்கே இருக்கான்னா த பர்னிங்கில் இருக்கான். த பர்னிங்னா என்னென்னு இன்னும், அதாவது அந்த கேரக்டருக்கே இன்னும் எங்கே பர்னிங்னா என்னென்னு தெரியாது. அடுத்தது யாருன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா குரோக்கி, அதாவது ஒரு நான்சாக் மாதிரி 2 கட்டானா வச்சுருப்பாள்ல, அவள் தான் ஒரு ஆர்டிஸ்ட். அவன் எங்கே இருக்கான்னா ஒரு மியூசியமில் வேலை செஞ்சிட்ருக்கல, அவள் தான் அந்த மியூசியமோட ஹெட்டு. அடுத்தது ஒரு சிஓ பற்றி தெரிஞ்சுக்கிறான், சிஇஓ. அது யாருன்னா அந்த வயசான பாட்டின்னு சொன்னால, அவங்க தான் அந்த சிஇஓ. அவங்களோட பேர் என்னென்னா ஜிங்ஃபேங். அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க திரும்பினது என்ன காரணம்னா, அவங்க பணத்துக்கு வேலை போயிட்டாங்கன்னு சொல்லலாம்.
அடுத்தது இவங்களுக்கெல்லாம் தலைவன் த லீடர் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கான், யாங். அவன் எங்கே இருக்கான்னா த சாங்சுரியில் தான் இருக்கான். அதாவது நம்ம விளாண்டுட்டு இருக்கிற கேரக்டரோட அப்பாவோட வீட்டில் தான் அவன் இருக்கான். வீட்டில் ட்ரைனிங் பிளேஸில் தான் அவன் இருக்கான். கொன்னுட்டு அதாவது அவங்க அப்பாவை கொன்னுட்டு அங்கேயே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இதுதான் ஷிஃபு கேமோட பிகினிங் ஸ்டோரி. நான் இன்னும் மீதி ஸ்டோரியை அடுத்தடுத்த பாட்டில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. எதனால் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணோன்னா நான் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டால் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் இதுதான் உங்களோட ஆரோக்கிய நகுல். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.